அல்லேலூயா 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 அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதனை நாயகராக ராஜாதி ராஜனாக இதோ நம் முன்பாக விற்றிருக்கிற உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை போற்றி நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து போற்றி ஆராதித்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போமா? அன்பான தேவனே, ஆராதனை நாயகரே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை இரக்கத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனே, ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். கரங்களை தட்டி குருடருக்கு பார்வை கொடுத்தவரே, செவிடருக்கு கேள்வி கொடுத்தவரே, இதோ இன்று வரை என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, நான் உம்மை ஆராதனை செய்கிறேன். என் ஆன்மீக கண்களை திறப்பவரே, இறைவார்த்தையால் என் காதுகளை திறப்பவரே, என் உள்ளத்தை இதோ உம்மை நோக்கி எழுப்ப, உம்மீது அன்பு கொள்ள எங்களுக்கு ஆசி தருகிறவரே, நான் உமக்கு ஆராதனை செய்கிறேன். குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். செவிடருக்கு கேள்வி கொடுத்த என் தேவன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். முடவருக்கு சுகம் கொடுத்தவரே, நாவின் கட்டுகளை அவிழ்ப்பவரே, இதோ உம்மை நோக்கி பயணிக்க நீர் எனக்கு தருகிற ஆறுதலுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆசிருக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை போற்றி துதிக்க என் நாவின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு நன்றி இயேசுவே. இதோ நானும் இதோ முழுமையாக என்னை அர்ப்பணித்து உம்மையே நான் ஆராதிக்கிறேன். முடவருக்கு சுகம் கொடுத்த என் தேவன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். நாவின்
கட்டுகளை அவிழ்த்த என் தேவன் ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஏழைகளுக்கு சுகம் கொடுக்கிறவர், நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தருகிறவர், இதோ மன்னிப்பை தருகிற ஆண்டவர், இரக்கத்தை பொழிகிற ஆண்டவர் முன்னிலையில நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வாழ்வுக்காக, இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஏழைக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவன் ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். கரங்களை தட்டி ஆராதனை செய்கின்றேன் நான், ஆராதனை செய்கின்றேன். 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 ஆராதனை ஸ்துதி ஹalleluya. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவன். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற நிமிடம், இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே நம் நோய் நொடிகளை, நம்முடைய கவலைகளை, ஏக்கங்களை எல்லாம் இரக்கத்தின் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால்
இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீர், நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது உமது பெயர் பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். முதல் 10 மணியில் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வலது பக்கத்தில் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த 2வது 10 மணியிலே மாணவ மாணவியர்கள், நம் குழந்தைகள், இளையோரை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இடது பக்கத்தில் உள்ளவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியிலே மிக குறிப்பாக ஏதேனும் ஒரு பாவத்திலிருந்து முழுமையான விடுதலைக்காக ஜெபிப்போம். நாம் அடிமை நிலையில் இருக்கிற ஏதேனும் ஒரு பாவம், அதே போல இந்த உலகத்தில் அதே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற அநேக நபர்கள் இருக்கலாம். நாம் எதற்கு அதிகம் அடிமையோ அதற்கு அநேக நபர்கள் கூட அடிமையாக இருக்கலாம். எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப, மன்னிப்பு கேட்க, தீய செயலை விட, தீய எண்ணத்தை விட்டுவிட, தீய பழக்கத்தை விட்டுவிட ஆண்டவர் அருகில் வந்து அவரை நாடி நிற்க வரம் கேட்டு, இந்த பாவத்தில் நாம் இப்பொழுது மனதில் நினைக்கிற இந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற நம்மையும் அநேக நபர்களையும் ஒப்பு கொடுத்து அந்த தீய வாசனையிலிருந்து, தீய நாட்டத்திலிருந்து விடுதலைக்காக ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 4வது 10 மணியிலே எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுப்போம். உடலின் நோயை விட மிக கொடுமையானது ஆன்மாவில் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற நிலைமை, பாவத்தின் நோய். உடலின் நோய் வழியாவது தாங்கிக் கொள்ள முடியும். ஆன்மாவில் ஆண்டவரை விட்டு விலகிய வாழ்வு அது உண்மையான சாவை விளைவிக்கக்கூடியது. அருளை இழந்த வாழ்வு, அன்பை இழந்த வாழ்வு, இரக்கத்தை மன்னிப்பை இழந்த வாழ்வு, வெறுப்பிலும் பொறாமையிலும் வாழ்வு, வாழ்ந்தும் இறந்ததற்கு நிகர் என்று விவிலியம் எடுத்துரைக்கிறது. உடலளவில், உள்ளத்தளவில், ஆன்மளவில் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து, எல்லா காயங்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக, உடல் சுகத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும்
பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரம் உயர்த்துவோம். நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு நம் குடும்பத்தையும் நம் ஜெப வேண்டுதல்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை ஒப்பு கொடுத்து, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகம், எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விட மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமேன். ஆமென். ஆண்டவரே, ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரிதல பரகதலதல வலதர வலஹரதர வகதர ஷுரோதர வலஹதரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரிதல லலதர வலஹர வலஹதர வலஹதர ஒரிதல வலஹர வலஹதர வலஹதர இரதல லலதர வலஹர வலஹதர இரதல வகதர ஷதர வலஹர ஒரிதல வலஹர வலஹதர வலஹர ஒரிதல
நன்றி 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 இயேசுவே புரப பகதரோதர பலகதலதலதலதலதல உஷப பகதரோதர பலகதலதல ஹalleluya ஹalleluya தன்னுடைய இடது பாதங்களில் இடது காலில் தொடையில் ஒரு விதமான நடுக்கம் இருக்கிற ஒருவரை ஆண்டவர் காட்டுகிறார். தொடை மட்டும் லைட்டாக ஏதோ வைப்ரேஷன் வர மாதிரி நடுங்கிற மாதிரி. அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் இந்த அம்மா தான் கை தூக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஃபுல்லாக ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா. ஆண்டவர் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கூட இருந்திருந்தேன்னா செக் பண்ணி பாருங்க, இருக்குதா? இப்போ இருக்கா பாருங்க, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தது. எவ்வளோ நாளில் இருந்ததுமா? கீழே விழுந்துட்டீங்க. அதில் எத்தனை மாசமா இருந்தது? 2 வாரமாக வலிச்சுன்னே இருந்தது. எவ்வளோ நாளாக இந்த நடுநடுக்க பிரச்சனை இருந்தது கேட்டிங்களா? எவ்வளோ நாளாக இருந்ததா? 3 மாதங்களாக இது இருந்து கொண்டே இருந்ததா? யாருமா இப்போ சரி பண்ணது? எந்த கடவுள்? யார் சரி பண்ணது? மற்றவங்க இருங்க, யாருங்க சரி பண்ணது? இப்போ உங்களுக்கு செஞ்சார் இல்லையா, அவருங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நன்றியா? நன்றி சொன்னா போதுமா? 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 நன்றி சொன்ன போதுமா? என்னது? இனிமேட்டு அவருக்காக வாழணும். வாழ்வீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கரவொலி எழுப்பி மகிமை செலுத்த மாட்டீங்களா? 3 மாதங்களாக காலில் ஒரு விதமான நடுநடுக்கம், ஒரு வைப்ரேஷன். மொத்தம் 3 நாட்களாக வலியா? எவ்வளோ நாளாக வலின்னு சொன்னீங்க? 2 வாரங்களாக வலி. ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்களாகவே தொண்டையில் பிரச்சனை, பேசுறது கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பாடணுன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது முழுங்குறது நேரத்தில் கூட கஷ்டமாக இருக்குது. அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அந்த பக்கம் பரிசுத்தாவி நிறைய காற்று வீசுதா? பரவாயில்ல, அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாங்க. எவ்வளோ நாளாமா இருக்குது? 2 வருஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நாளாமா அப்படி இருக்கு? நிறைய வருஷமாக இருக்குது. நீங்கள் நம்பினீங்கன்னா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அவங்க சுகமடையணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உம் மக்களை உயர்த்துகிறதுக்கு நன்றி ஆண்டவரே.
உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமடைந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Praise you Jesus. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா வியாதியும் அகற்றியதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்க செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. இருக்கா? ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. எவ்வளவு நாள் இருந்தது அது? ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? இப்ப இல்லை. எத்தனை நாளா இருந்தது? நீங்க 2 வருடமாக தொண்டையில் தீராத பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து அந்த எரிச்சல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நொடி பொழுது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குமா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொஞ்சமாவது அப்படி இப்படி பழைய மாதிரி லைட்டா இந்த பார்த்தீங்களா? நல்லா ஆயிடுச்சான்னு கேட்டால் நல்லா ஆயிடுச்சுன்றது, கொஞ்சம் இருக்கான்னு கேட்டால் 100% இல்லைங்கிறது. எப்போமா சரியாகும்? இருக்கா? இப்போ இருக்கா? எப்போ சரியாகும்? பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறதுக்குள்ளே சரியாயிடுமா? அவர்கள் வார்த்தையின்படி போகிறதுக்குள்ளே தான் சரியாகும். உங்களுக்கு எப்படிமா இருக்கு? இன்னும் அப்படி தான் இருக்கா? பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த பாருங்க, போகிறதுக்குள்ளே நடக்கும்னு நினச்சிங்கன்னா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போவே நடக்கும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் இப்போயே கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. லேண்டை வச்சு ஒரு சிலருக்கு பிரச்சனை, லேண்டை வச்சு ஒரு சிலருக்கு பிரச்சனை. ரொம்ப நாளாக யாரோ உங்களை ஏமாற்றி அந்த நிலத்தினால வீட்டில் ஒரே குழப்பம் பிரச்சனை. அதே மாதிரி யாருக்கோ காசு கொடுத்து ஏமாத்துறதுனால ஒரு வேதனை, காசு கொடுத்து வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வராமல் இருக்கிறதுனால ஒரு வேதனை. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த நிலத்தை நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அந்த காசை நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஆண்டவரை நம்பினீங்கன்னா ஆண்டவர் அதை செய்வார். இது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ நினைக்காத இடத்துல இருந்து உனக்கு வர வேண்டியது உன்னை வந்து சேரும். நீ கேட்காத இடங்கள்லேருந்து உன்னுடைய மடியில் அவங்களே கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனால் ஒன்று, நீ வரும்னு நினைக்கிற இடத்துலேருந்து வராது, நீ வராதுன்னு நினைக்கிற இடத்துலேருந்து அது வரும். ஏன்னா ஆண்டவர் உனக்கு காட்டணும், நீ கொடுத்தது உனக்கு கொடுக்கல, அவர் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சதை அவர் கொடுக்குறார். நீங்கள் நம்புறீங்களா? கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி செலுத்துங்கள. இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு, ஆமாம் ஆண்டவர் சொல்ல ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அஜீரண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அஜீரணம், எப்போ சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு வந்து ஜீரணிக்காத ஒரு அஜீரண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது.
அப்படி இருக்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்திங்கன்னா ஆண்டவர் the Lord wants to heal you. அஜீரண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதா? இப்போ சாப்பிடும் போது கூட ஒரு மாதிரி வயிறு வந்து ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னா the Lord wants to heal your gut. ஆண்டவர் தெளிவாக உங்களுடைய கட் லைனிங்கை ஹீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார். the Lord wants to heal you. இது வரைக்கும் உங்களுடைய உடம்புல இந்த உணவின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுனால அது பல்வேறு பிரச்சனைகளாக அது வந்துக்கிட்டே இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது, தலைவலி வர்றது, உடம்பு வலி வர்றது, ரத்தத்தில் ஒரு மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுலாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ணமாக இவை அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கொண்டு உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். டெய்லி பைபிள். இது வரைக்கும் எத்தனையோ மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க. இனிமேட்டு ஒரு மாத்திரையை சாப்பிடணும். என்னன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை தான். இதை மாத்திரையை போல் டெய்லி மனப்பாடம் பண்ணணும். நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் டெய்லி மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்கிறீங்க. டெய்லி ஆண்டவருடைய ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ண என்ன அர்த்தம்? மறக்கக்கூடாது. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவீங்களா டாக்டர்கிட்ட. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீ இனிமேட்டு மாத்திரையே போட தேவையில்லைன்னு அவர் சொல்லுவார். டாக்டர் சொல்கிற வரைக்கும் மாத்திரையை நிறுத்தி சாமியார் மேலே பழிய போடாதீங்க. நான் பொறுப்பில்லை. நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க, எதை? வசனத்தை மனப்பாடம் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது மினிமம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா, நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகும்போது உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டரே சொல்வார், இனி நீங்கள் மாத்திரை போட வேண்டிய அவசியம். மாத்திரை வேணுமா இல்லை இந்த மாத்திரை வேணுமான்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. the Lord wants to heal you. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன், அதுவும் நிறைவாய் நீங்கள் பெரும்படி வந்தேன். அறகுறையான வாழ்க்கை இல்லை, அறகுறையான ஆசீர்வாதம் இல்லை, முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை காண்பீர்கள். நம்புறீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? முழுசு ஒப்பு கொடுங்க பாப்பா, ஒப்பு கொடுங்க. ஒரு சிலர் தான் இப்போ நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுருக்கிறார். பலவிதமான வலிகளோடு வந்தவங்க, இடுப்பு வலிகளோடு வந்தவங்க, கால் வலிகளோடு வந்தவங்க, முதுகு தண்டில் ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இப்பொழுது சுகத்தை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்காமலே ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டு தானே இருக்கிறார். ஆண்டவர் வேலையில் இருக்கிற பிள்ளைகளை சந்திக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் வேலைகள் இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிலர் இருக்கிறீங்க, லவ் பண்ணிட்டு வந்துருச்சு பிள்ளை, இந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டவர் தாமே அந்த உறவுகளை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தணுமோ ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை சீர் செய்வார். ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே நான் கொடுத்துறேன்னு சொல்லுங்க. என் சித்தமல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே என் சித்தம் இல்லை, உங்க சித்தம் நிறைவேறட்டும். என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் நிறைவேறட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே நிறைய பேருக்கு குதிகாலில் இருக்கிற வலிகள் எல்லாம் போகுது, உள்ளங்காலில் இருக்கிற வலிகள் எல்லாம் போகுது, வீட்டில் சமாதானம் உண்டாகுது. நீ பிடித்திருக்கிற உன்னுடைய திமிரையும் அகங்காரத்தையும் நீ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார். நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் தருகிறேன், அதை இந்த உலகம் பறிக்கவே முடியாது என்கிற ஆண்டவர் வாக்குறுதியை நமக்கு தருகிறார். இங்கே ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு வந்ததே மத்தியானம் தான் வந்தீங்க, ஆனாலும் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். இந்த தியானத்தினுடைய முழு பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய கை உங்களோடு இருக்கதை நீங்கள் உணரும்படி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது. நீங்க வீட்டுக்கு போவீங்க, அந்த செய்தி கேட்டோன்னே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு சாட்சி சொல்ல மறந்து விடாதீங்க. அவர் உங்களுக்கு செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா ஒரு 4 பேருக்கு அது விசுவாசத்தை தூண்டுவதாக இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு வாய்க்காலாக இருக்கும். தொழிலில் பிரச்சனையோடு ஒரு சிலர்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. வருகின்ற நாட்களில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தடைப்பட்டு இருக்கிற வியாபாரங்கள் செழிக்கும், மூடப்பட்டு இருக்கிற கதவுகள் திறக்கும். நீங்கள் பல நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மிக பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கைகளில் நீங்கள் இந்த நாட்களில் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை திடப்படுத்துகிறார். அவரை நம்பினால் எல்லாம் வாய்க்கும். விசுவாசத்தோட ஏன் சொல்வீங்களா? எழுந்து நின்று ஒரு கையாவது உயர்த்தி சொல்லுங்க. விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துநாதரோடு இணைத்து பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றாலும் எங்களை நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனி கேட்க கூட தேவையில்லை, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதுவே எங்களுக்கு போதும். நன்றி நன்றி. இயேசுவை தந்ததுக்காக நன்றி, எங்களை கைவிடாமல் இருக்கிறதுக்காக நன்றி, எங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்காக நன்றி. என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் மூதாதையரையும் என் சங்கதி முழுவதையும் இயேசுவின் நாமத்தில் உம் கைகளில் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். மாண்டுயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதன் அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருட்களை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள் புரியும். என்றென்று தந்தையோடு தூய ஆவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும்.
நேசர் தந்தாய் உந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மீண்டும் ஒருமுறை பாடலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பேங்க் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையோடு இங்கே யாரோ வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையை இந்த வாரத்திலே தீர்க்கும்படி ஆண்டவர் இப்பொழுது கட்டளையிட்டு இருக்கிறார். பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் மிக பெரிய அதிகாரியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர்களை குறித்து கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் விரும்பி கேட்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்னும் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற வேளையில் உங்களை முழுசாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நம்பியதுக்கு மேலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த அளவையால் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களோ அதே அளவையால் தான் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாவற்றையும் நம்புங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள். God bless you.